Hi friends, இனி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட 08i இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே மாசான கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா இந்த மொபைலில் சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனோட வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொபைல்ஸை போட்டியாக வச்சு தாங்க இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட 8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. பட் 20,000ன்றது கன்ஃபார்ம் கிடையாது. பட் 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலே அதுக்கான வீடியோ இருக்குங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுருங்க. இதில் நம்ம இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து ஆகுங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.85 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 6.85 இன்ச்சுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆம்லெட் கிடையாது. பட் ஆம்லெட் இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 GHz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க இந்த மொபைலில். இது நல்ல விஷயம் தாங்க. உங்களுக்கு ஆம்லெட் எல்லாத்துக்கும் இது ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குங்க நல்லாவே. இதுக்கு ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட்டை 8GB 128GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் தந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியண்ட்டு இந்த ரேம் இந்த ஸ்டோரேஜே மாசாக இருக்குன்னு நாங்கள் சொல்லி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயும் 90 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வந்துருக்குங்க. இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் கூட ஹீலியோ G92 இது ஒரு கேமிங் ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இந்த ப்ராசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசருங்க. இதுக்கு மாலி G76 கொடுத்துருக்காங்க. இந்த மாலி G76 அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் விளையாடும்போது நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10 தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த G90 ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்காக முழுக்க ரெடி பண்ணப்பட்ட ப்ராசர் தாங்க. உங்களுக்கு இந்த கேமிங் விளையாடும்போது இந்த மொபைல் நல்லா இருக்கும் தாங்க நினைக்கிறேன். பட் இவங்களோட ப்ரீவியஸ் மொபைல் அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட S5 இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தக்கா கைட்டிட்டு வந்துச்சுங்க சொல்லி ஆகணும். நிறைய பேர் ரிவ்யூவும் பண்ணியிருந்தாங்க இந்த மொபைல் ரெண்டாக கைட்டிட்டு வருது அப்படின்ட்டு. இந்த மொபைலில் அந்தளவுக்கு பில்டு நல்லா குவாலிட்டியான பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மொபைலில் எதனா குவாலிட்டி வேலை வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுலேயும் தந்திருக்காங்க. இப்போ வர மொபைல் 10,000க்கு மேலே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC கிடையாதுங்க. உங்களுக்கு இதில் 3.5mm ஜாக் தந்திருக்காங்க இந்த மொபைலில். இப்போ நான் இதை கவர் பண்ணுற விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக் நிறைய மொபைல்ஸில் தரது கிடையாது. பட் இதில் தந்துருக்காங்க. பட் இவங்க நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டா சில மொபைல்ஸில் தரமாட்டாங்க. பட் அது மாதிரி இதில் குறை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அதை கிளியர் பண்ணலாம். அதனால நான் இதை சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக இதோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்காங்க. இந்த 4500 mAh கொண்ட பேட்டரிக்கு உங்களுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு தந்திருக்காங்க. இந்த 4500 mAh பேட்டரியோட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்மையிலே வேறு லெவலில் தாங்க சொல்லி ஆகணும். இவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராசஸர் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இவங்களோட பில்ட் ரேஷன் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். இவங்க எந்த அளவுக்கு பில்ட் பண்ணிருப்பாங்க மொபைலை நல்லா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. இந்த பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் உண்மையிலே வேறு லெவல் தாங்க சொல்லி ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கேமராவிலேயும் மாஸ்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஏங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுட்டு எந்த ப்ரைஸுக்கு கொண்டு வரதுன்றது கொஞ்சம் நம்மளுக்கே டவுட்டாக இருக்குது. இது வரட்டும், வந்ததுக்கப்புறம் இதோட கெதி நம்மளுக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இன்னும் இது நம்ம யாருக்கும் கிடைக்காதனால இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியலங்க. பட் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இதோட கேமரா பார்ப்போங்க. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. f1.9 அபர்ச்சரில். இது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமராங்க, அதாவது மெயின் கேமராங்க. இதில் செகண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MB கொடுத்துருக்காங்க. f2.3 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த 8 MB பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் கேமராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 MB கேமரா கொடுத்துருக்காங்க. f2.4 அபர்ச்சரில். இது ஒரு டெப்த் சென்சார் கேமராங்க. அடுத்தது நாலாவது கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f2.4 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டெப்த் சென்சார் கேமராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இருக்குது அண்ட் 1080p சப்போர்ட்டும் இருக்குது. இது ரெண்டுமே 30 FPS வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியுங்க. கேமராவில் உண்மையிலே சூப்பராக தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. கேமராவில் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. கேமராவோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம பொறுத்துன்றதாங்க பார்த்தாகணும். இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 MB கேமராவும் கொடுத்துருக்காங்க. டூயல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 48 MB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு f2.2 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரைமரி, அதாவது ஃப்ரண்ட்டில் ப்ரைமரி கேமரா, மெயின் கேமராங்க. இதில் செகண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MB கொடுத்துருக்காங்க. இது f2.2 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அல்ட்ரா வைட் கேமராங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சுட்டு இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இதுக்கு EPF ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கு போட்டாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலையும் தெரியும், அது ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க முடியும். நீங்கள் முடிஞ்ச ஃப்ளிப்கார்ட்லையும் பார்க்கலாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ என்றைக்கு லான்ச் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குங்க, போய் பாருங்கள். இந்த மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனாக அருமையான ஒரு மொபைல் நாங்கள் சொல்லணும். இதோட இன்ஃபினிக்ஸ் 08 அந்த மொபைலும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா தாங்க இருக்குது. அதையும் வேணும் போய் பார்க்கலாம்.
அந்த மொபைலும் சூப்பராக தாங்க இருக்குது. இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பொறுத்து தாங்க பார்த்தாகணும். இந்த மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி